கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிற ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வருகிறோம். ஆண்டவரே, எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் என்று வாசிக்கிறோமே, நித்திய ஜீவ வசனங்களுக்கு நேராக வருகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனுள்ள வசனமாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அறிந்த சத்தியத்தின் மூலம் நாங்கள் விடுதலையாகி அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இங்கே நாம் பார்க்கிற வசனங்கள் இது ஏசாயா தீர்க்க தரிசனமாக பாருங்க, தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிற கூடிய வார்த்தைகள் தான் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ குணமாக போகிறோம் போட்டிருக்குதா? குணமாகிறோம் போட்டிருக்குதா? குணமாகிறோம். அப்போ குணமாகிறோம் என்ற அர்த்தம் என்றால் ஏற்கனவே ஒன்று என்ன பண்ணியிருக்கிறது? நடந்திருக்கிறது. அப்போ குணமாவதற்கு ஒருத்தர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, அவருடைய தழும்பு நம்மளை குணமாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதாய் ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வசனங்கள் உறுதியான தேவனுடைய தீர்க்க தரிசனியின் வசனங்கள். அப்ப தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எப்படி நிறைவேறி இருக்கிறது? தேவன் அதை நமக்கென்று எப்படி கொடுத்திருக்கிறார், ரொம்ப முக்கியம். பாருங்க திருப்புங்க. பழைய ஏற்பாடுல யாத்ராகமம் 12வது அதிகாரம், யாத்ராகமம் 12 7 13 வரைக்கும் பாருங்க. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெடுப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எகிப்துக்கு அனுப்பப்பட்ட வாதை சொல்லுவோம். என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு வாதையும் தொட முடியாது. எந்த வாதையும் என் குடும்பத்தை என்னையும் அழிக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டியா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும், தேடி ஓட வேண்டும். இப்ப புருஷனுடைய வேலை தான் அந்த வேலை. தாய்மார்களை ஓட சொல்லல, யாரை ஓட சொல்றாரு? புருஷர்களை ஓட சொல்லுகிறார். ஏன் புருஷர்கள் ஓட வேண்டும்?
அந்த காலத்தில் பாருங்கள், புருஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிற எல்லா பொறுப்பும் யார் கையில் கொடுக்கப்பட்டது? புருஷனுடைய கையில். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் உன் குடும்பத்துக்கு பாதுகாவலாக இருக்க போகிற. நீ என்ன பண்ணணும்? உன் குடும்பம் இன்னைக்கு தப்பிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, புருஷர்களே ஓடுங்கள், ரன் அப்படின்றாரு பாருங்க. அதுலேயே ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. என்ன பண்ணணும்? சாயங்காலத்துக்குள்ளே ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு என்ன பண்ணணும்? 1 வயது ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்கணும். நீ பிடிக்கணும். அதோடைய ரத்தத்தை என்ன பண்ணணும்? மேல் சட்டத்திலும் சைட் போஸ்ட்லையும் பூசிக்கணும். அதை என்ன பண்ணணும்? அதோடைய மாம்சத்தை எல்லாம் நெருப்பில் சுட்டரிச்சு நீ என்ன பண்ணணும்? உள்ளே ஒளிஞ்சுக்கோ. ஒளிகிறது மாத்திரமல்ல, சில கண்டிஷனை கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன்? நல்லா வாசிங்க, வேணா திரும்ப வாசிக்கிறேன். 11வது வசனம் பாருங்க, 12-11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும். அந்த கச்சைக்கு என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன் இந்த கச்சைக்கு என்ன அர்த்தம் என்று. உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதுதான் என்ன? அது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ இது ஏற்கனவே இந்த 10 வாதைகளின் பின் தேவன் என்ற தலைப்பில் இதை குறித்து நான் எடுத்திருக்கிறேன். கேட்காதவர்கள் அந்த வீடியோவை கேட்டுக்கோங்க, ஏன்னா நேரம் இல்லை. அப்போ பாருங்கள், இதை சுவிசேஷத்தமாகவும் தேவனுடைய வல்லமையை எடுத்துக்கொண்டுகிற ரீதியாகவும் நாம் என்ன பண்ண வேண்டும்? இதை தேவனுடைய பஸ்காவை இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொண்டாட போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்கள் ஓட வேண்டும். ஓடி ரத்தத்தை அடித்து சிந்தி பாருங்க, அதை நிலைக்கால்கள் சட்டத்தில் பூசிட்டு உள்ளே இருக்கணும். யாருமே என்ன பண்ணக்கூடாது? வெளியே வரக்கூடாது. பாதுகாவலாய் நீ இரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்போ உன் குடும்பத்திற்கு புருஷர்கள் பாதுகாவலாய் இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நிறைய மனைவிகள் என்ன பண்ணு, நீயே குடும்பத்தை நடத்திக்கோ, நானா எதுக்கு, என்னை ஆளை விட்டா சரி, உனக்கு என்ன வேணும், கையில் காசை கொடுத்துட்றேன், என்னைய விட்டு பாருங்க. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் குடும்பத்தை என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். நீ தான் முக்கியம். கர்த்தர் சொல்கிறாரு, புருஷர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் பாருங்க, இதை நீங்கள் பார்க்கலாம். மனிதர்கள் ஓட வேண்டும், தேட வேண்டும், சுட வேண்டும், புசிக்க வேண்டும். இதையெல்லாம் அவங்க செய்யணும். பட் புதிய ஏற்பாட்டில் தேவனே அதை செய்கிறார். அதை எல்லாவற்றையும் தேவனே தன்னுடைய சரீரத்தின் மூலம் பாருங்க அவரே செய்து முடிக்கிறார் என்பதை அவரை சொல்றதை பார்க்கலாம். வேணா திரும்புங்க, லூக்கா. அன்னைக்கு புருஷர்கள் ஓடினாங்க அவங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. இன்னைக்கு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறதை இங்கே நாம் வாசிக்க முடியும். லூக்கா 22:17. லூக்கா 22:17. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு அவங்க ஆட்டுக்குட்டியை தேடணும், ஓடணும், பிடிக்கணும், அடிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அவரே ஆட்டுக்குட்டியாக வந்து அவரே அடிக்கப்பட்டு இன்னைக்கு உங்க கையில் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இதை நீ என்ன பண்ணு? பானம் பண்ணு. இதை நீ புசின்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமாக ஓடுனாங்கன்னு தெரியாது. ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க, இதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒருத்தன் ஓடி போகிறான், பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான். அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி தெரிஞ்சோன்னே ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டான். இப்போ இவன் என்ன நினைப்பான்? சார், இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை பிடிக்கணுமே, என் குடும்பத்தை பாதுகாக்கணுமே. இப்போ எந்த ஆட்டுக்குட்டி இருக்குது? இப்போ ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே சந்தோஷத்துடன் ஓடுறான். ஆனால் அது பழுதற்றதாக பழுது உள்ளதாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணக்கூடாது? எலிஜிபிள் கிடையாது. பழுதற்றதாக இருக்க வேண்டும். இப்போ தேடி மறுபடியும் ஓடணும். மேற்குக்கோ கிழக்குக்கோ வடக்குக்கோ தெற்குக்கோ ஓட வேண்டும். சாயங்காலத்துக்குள்ளே வரணும். என்ன மாதிரி ஒரு இது பாருங்க கர்த்தர் கொடுத்தது. ஏன்னா அப்போ தான் தெரியும் இந்த இரத்தத்தின் வல்லமை என்பதை, இந்த மாம்சம் எதற்காக பிக்கப்படுகிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் ஓட சொல்றாரு, ரன் அப்படின்றாரு. எல்லாம் ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவரே நமக்காக
பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து அவரே நமக்காக ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாதுகாத்தது, வழி நடத்தியது. இந்த இரத்தம் சிந்தப்பட்டதிலிருந்து தான் அவர்களுக்கு பாதுகாவல், சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டானது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வேணா திருப்புங்க, சங்கீதம் 105வது அதிகாரம். அன்று அவன் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து ரத்தத்தை நிலைக்காலில் பூசும்போது தான் அப்பல இருந்து தான் பாருங்க அவங்களுக்கு பலன் உண்டானது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105வது அதிகாரம், சங்கீதம் 105:37 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப நான் சொல்றேன், ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்காருன்னா அப்ப அதற்கு முன்னாடி பலவீனர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சவுக்கடி வாங்காத ஒரு நபரும் கிடையாது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அங்க உள்ள சவுக்கெல்லாம் ரொம்ப கனமா இருக்குமா பாருங்க. ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா அந்த எலும்பு என்ன பண்ணுமா, லைட்டாக நொறுக்கி விட்டுருமா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருந்த மக்களை தேவன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இப்போ பாதுகாத்தது மாத்திரமல்ல, அந்த மாம்சத்தை பருகினதுனாலையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, பலனாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியையும் நாம் உட்கொள்ளும் பொழுது நாமும் பலனாய் மாறுகிறோம். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் கிடந்த மக்களுக்கு அந்த பஸ்கா, அதனால தான் நான் வாசித்தேன், பஸ்கா அன்னைக்கு தொடங்கியது. பஸ்கா என்றால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் பஸ்கா. அப்போ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் அன்னைக்கு வந்துச்சு. அவங்க எல்லாரும் புசித்தார்கள், இரத்தத்தில் மறைந்திருந்தார்கள். அவர்களை அது பாதுகாத்தது மாத்திரமல்ல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்கள். அதனால தான் கர்த்தருடைய பந்தியை சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தருடைய பந்தியா அப்பம் திராட்சை ரசம் எடுக்கும் குடிக்கும் போனோம், அப்படி கிடையாது. 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதை நிதானித்து பானம் பண்ண கடவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய பந்தி சாதாரணமான ஒரு பந்தி அல்ல. அப்போ இரத்தத்தின் வல்லமை பலவீனப்பட்டவனையும் பலனாய் மாற்றக்கூடியது கிறிஸ்துவின் ரத்தம். ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தமே அதை பண்ண முடியும் என்றால், இன்னைக்கு புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எவ்வண்ணமாய் நம்மளை பலனாய் மாற்றக்கூடிய ரத்தம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் என்ன பண்ணுறதில்ல, இந்த பைபிளும் எனக்கு வேணாம், எந்த பிரசங்கமும் எனக்கு வேணான்னு நீங்கள் நிப்பாட்டி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க அப்படி நிப்பாட்டினால தான் நிறைய உள்ளங்களிலும் பிரச்சனை, ஆத்துமாவிலும் பிரச்சனை கூடிக்கொண்டு இருக்கிறது. நீ நிறைய பேர் பாருங்க, பாவம் பண்ணிட்டேன்னா ஐயோ ஐயோ கர்த்தருடைய பந்தி வேணாம், அதுக்குன்னு நம்ம பிரசங்கியார்கள் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரியே பிரசங்கத்தை பண்ணுவாங்க. தவறாக எடுத்த கர்த்தர் என்ன பண்ணுவார், அடித்து நொறுக்கிடுவார், காலை ஒடிச்சிடுவார். கர்த்தர் அப்படி சொன்னாரா? அதான் கேள்வி. பாவத்தில் இருக்கிறவனை கர்த்தர் பாருங்க, இதை தூய்மையாக்குறதே அவருடைய ரத்தம் தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தருடைய ரத்தம் பாவங்களை அறவே சுத்திகரிக்கிற ரத்தம், தேவனுடைய ரத்தம். அப்போ பாவம் பண்ணிட்டோன்னா குறுகி போய் உட்காந்துடாதீங்க, கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. அதனால தான் கர்த்தர் இந்த பந்தியை வச்சிருக்கிறார். பலவீனம் வரும் பொழுது, பலனால் தாக்கப்படும் பொழுது ஓடி போய் அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ள அந்த பந்திக்குள்ள உட்காந்துக்கணும். அதனால தான் சட்டைகளின் நிழலுக்குள் ஆரோக்கியம் இருக்கும். அதனுடைய அர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள ஒளிந்து இந்த மாம்சத்தையும் அப்பத்தையும் தின்னும் பொழுது அவர்கள் பலனாய் மாறினது போல, கர்த்தருடைய அந்த உள்ளான இருக்கைக்குள்ள அமரும் பொழுது அந்த பலனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், பலத்தை அவர் தருகிறார். அவருக்குள்ள இரத்தம், அவருக்குள்ள மாம்சம், அதை நாம் புசிக்கும் போது என்ன நடக்கிறது, பலனடைகிறோம். அப்ப கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ நமக்கு அவரே உதவி செய்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க போகணும் அப்படின்னா எத்தனை பேர் போவீங்க? 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்குமா? யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ஆட்டுக்குட்டி சிக்கியிருக்குமா? கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் சிக்க வச்சார். சில பேர் அதை
பாருங்க, என்ன இவ்வளோ தூரம் நடக்கணுமா? 2 மலை நடந்துட்டேன், 3 மலை நடந்துட்டேன், இனிமேலாம் சிக்க போகுது. பேக் எடுத்து வச்சவங்களுக்கு சங்காரம் உண்டானது. ஏன்னா வேதம் தெளிவாக போட்டிருக்குது, எகிப்திலும் கூக்குரல் கேட்டது, இஸ்ரவேலிலும் சில இடங்களில் கூக்குரல் கேட்டது. படிச்சிருக்கிறீங்களா வார்த்தையை? அப்போ எவனோ ஒருத்தர் என்ன பண்ணா, சோம்பேறி பய உள்ளவாருங்க, அது வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்துருக்குது. என்ன நடக்க போகுது நடக்கட்டும். கர்த்தர் சொல்றாரு, இந்த பந்தியில் அபாத்திரமாய் பானம் பண்ணாதமல் இன்னதென்று உணர்ந்து பானம் பண்ண கடவீர்கள். அப்போ பாருங்க, வேதம் போதிக்கிறது, அவர் எல்லா பாவத்தையும் பாருங்க தாமே சுமந்தார். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26 39 பாருங்க. மத்தேயு 26:39 39 பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப தேவன் ஒரு வெறுக்கிற ஒரு காரியம் பாருங்க, தேவனே அதை வேணான்றாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி யாருக்கு உதவி செய்யும்? எனக்கு உதவி செய்யும். ஏன், எதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று இங்கே கேட்கிறார் அப்படின்னா, இது என்ன மாதிரி பாத்திரம்? அதனால தான் இந்த பாத்திரத்தில் தேவன் எந்த பாத்திரத்தில் அவர் நிரப்பப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டால், நாம் கம்யூனியன் எடுக்கிற அந்த பாத்திரத்தில் எதனால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்பதை குறித்த அறிவு வெளிப்படும். அப்போ பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது என்ன பாத்திரம்? நம்முடைய பாவங்களை, வியாதிகளை, வறுமையை, வேதனையை எல்லாவற்றையும் சுமக்கிற பாத்திரமாய், தாங்க முடியாத பாத்திரமாய் அவர்தாமே அவர் மேலே சுமந்து கொண்டார். கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக நிறைய கேட்டிருக்கிறோங்க, கொஞ்சம் இன்னைக்கு ஆழமாக கொஞ்சம் கவனிங்க. இந்த பாத்திரம் தேவனுடைய சித்தம் என்பதையும் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் என்ன பண்ணணும்? இது என்னை விட்டு போட்டுன்னு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் போகலை. ஏன்? இது தேவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? என்னுடைய சித்தத்தை அவர் செய்து முடிச்சிட்டார்னா இந்த அடி நம்ம மேல் அடிக்கப்பட வேண்டியது. அதனால தான் ஏசாயா 53:5 வாசித்தேன். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேலே வந்தது? இயேசுவின் மேல் வந்தது. அப்போ அவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து அவர் அந்த சித்தத்தை தன்னுடைய பாத்திரத்தில் எடுத்து கொண்டார். அப்போ ரொம்ப கவனிக்கிற மாதிரி. அப்போ இந்த பாத்திரம் மிகவும் கொடூரமானது, கொடுமையான ஒன்று. எப்படி தெரியுமா? நிறைய பாத்திரம் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடில் நீங்கள் படிக்கலாம், 1 நாளாகமோதெல்லாம் அன்னைக்கு ராஜாக்கள்லாம் சில கோப்பைகள், பாத்திரங்கள் எடுப்பாங்களாம். அந்த பாத்திரங்கள்லாம் சில பாத்திரம் சந்தோஷத்திற்கு அடையாளமாகவும், சில பாத்திரம் ஒரு கவலைக்கு அடையாளமாகவும் பாருங்க அந்த நாட்களில் அவங்க பருகுவாங்களாம். யார் மட்டும் பருகுவோம் தெரியுமா? ராஜாக்கள் மட்டும் பருகுவாங்களாம். சந்தோஷமா இருந்தா அந்த இடங்கள் கொண்டாட்டமா இருக்குமா, கவலையா இருந்தா அந்த இடம் கவலையா இருக்குமா. அப்ப இந்த பாத்திரத்துல ஒரு சில இது இருக்குது பாருங்க. ஆனா இயேசு அருந்திய பாத்திரம் துக்கம் நிறைந்த பாத்திரம், துயரங்கள் நிறைந்த பாத்திரம், மன மகிழ்ச்சி அல்லாத பாத்திரம், சமாதான அண்மை பாத்திரம். அதை என்ன பண்ணார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? பரலோகத்திலிருந்து ஒட்டுமொத்த நீங்கள் செய்த பாவங்கள், மனுக்குலம் செய்ய போற பாவங்கள், இனி வரும் சந்ததி செய்கிற பாவங்களை இயேசுவின் மேல ஊற்ற தொடங்கியனால தான் அவருடைய உள்ளத்திலிருந்து என்ன வந்துச்சு? விழா நாளங்கள் வெடித்து, இரத்த நாளங்கள் வெடித்து என்ன வந்துச்சு? இரத்தம் வெளியே சொட்ட ஆரம்பித்தது. அப்ப சொல்லி முடியாத பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அப்ப இந்த பாத்திரம்
கோரமான பாத்திரம். ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவம், வியாதி, வறுமை நிறைந்த பாத்திரம் இப்போ இவர் மேலே ஊற்றப்பட்டு விட்டது. இதை இயேசு எடுத்துக்கொண்டார். அதனால தான் அவர் சொல்லி முடியாத பாடுகளை அவர் அனுபவித்தார். சொல்லி முடியாத பாடுகள் இந்த பாத்திரத்தில் இருக்குது. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம் இதை நான் பருகணுமா, இதை நிச்சயமாகவே நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? 3 முறை ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3 முறையும் போறாரு, 3 முறையும் ஜெபம் பண்றாரு. இன்னும் என்னன்னா, எப்பவுமே நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. எப்ப சொல்றாரு? 1 மணி நேரமாவது விழித்திருந்து எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? முதல் முறையாக இயேசு கேட்கிறத பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு வலி வேதனைகள் நிறைந்திருந்திருப்பார் என்று உங்களால் நினைக்க முடியுமா? அப்ப அவரை முன்னாடி எத்தனையோ தரம் இந்த துயரம், பாரம் அமுத்தி கொண்டு இருக்கிறது. வேணா மத்தேயு 26:55 பாருங்க. எத்தனையோ முறை அவரை பிடிக்க வராங்க, அவரை பிடிக்க முடியல. அன்று மட்டும் பாருங்க, இயேசு தாமே ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ முறை முன்னாடி 2 தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு, எத்தனையோ முறை எல்லாவற்றையும் செய்கிறார், அவரை பிடிக்க முடியல. ஆனா இயேசு இங்க சொல்றதை பார்க்கலாம், நானே என்ன பண்றேன், உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்றத. வேணா பாருங்க, மத்தேயு 26:55. அந்த வேளையில இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போகிறாங்க. ஏன்னா பாடுகளும் துக்கங்களும் நிறைந்த நாட்களுக்குள்ள இப்ப இயேசு கிறிஸ்து வழி நடக்க போகிறார். இப்ப பாடுகள், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இஷ்டமான யோவான் என்ன பண்றான்? ஓடுறான். பேதுருவும் ஓடுறான். அங்க நீ வாசி பார்த்தீங்கன்னா அதுல தான் வருது, 3 முறை மறுதளிக்கவும் செய்கிறான். பிதாவாகிய தேவன் இதை எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து செய்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பாடுகள் நிறைந்தவராய் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 26:66 பாருங்க. மத்தேயு 26:66. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள். இப்போ மரணத்தை தாமேல அள்ளிப்படும். மரணன்ற வந்த பொழுது, ஒரு சில வியாதி வந்த உடனே நம்மளுக்கு உடம்பு படபடைக்குது, எல்லாம் பாருங்க பார்ட்ஸும் வேலை செய்யாமல் கிடுக்கிடு நடுங்குது. 1008 குழப்பங்கள், 1008 எண்ணங்கள். ஒரு சின்ன வியாதி மொத்த மனுக்குலத்தின் வியாதியையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்றால் தேவன் உள்ளத்தில் எப்படி ஓடி இருக்கும்? முதலாவதாக, 2வதாக அவரை அடித்தார்கள். 67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில், நாம் பட வேண்டிய பாடுகள். ஏசாயா 53:5 தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் நிறைவேறுகிறது. அவரை அடிக்கிறாங்க, அவரை குற்றாங்க. ஏளனம். 68வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும். ஏளனமான பேச்சு. இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காகவே அவருடைய பந்தியை ஆயத்தம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு நான் அதை சொல்றேன் பாருங்க. அவரை மாறினால் அடிக்கிறாங்க. 27வது அதிகாரம் 26 வசனத்தை படிச்சு பாருங்க. அவமானப்படுத்தினார்கள். 28வது வசனத்தை படிச்சு பாருங்க. முள்முடியை அவர் மேல சூட்டுறாங்க. 29வது வசனம் படிச்சு பாருங்க. நீ நான் தேவனா? 30வது வசனத்தை 31வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஏளனமான பேச்சுக்கு பேசுறாங்க. நீ சிலுவையிலிருந்து நீ தேவகுமாரன் தானா? இறங்கி வாரும். நம்பிக்கையை உன் தேவன் மேல வச்சியே இப்ப நீ இறங்கி வாருன்னு சொல்றாங்க. இதற்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கிறதுனா, இந்த பாத்திரத்துல அவர் மேல, அந்த பாத்திரத்துல எல்லாவற்றையும் ஊற்றுறாங்க. வியாதி, தரித்திரம் எல்லாம் இயேசுவின் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் ஊற்றப்படுகிறது. இப்ப பாவத்தின் விளைவாக வந்த விளைவு எல்லாமே பாருங்க. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் என்று கனியை, நல்லா கவனிங்க, முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். அன்னைக்கு அந்த பழம் அழகாக தெரிந்தது. அந்த பழத்தை பறித்து ருசித்து
உள்ளே சுவைத்து தள்ளினார்கள். அந்த ருசி பாவத்திற்குள்ள தள்ளிருச்சு. இன்னைக்கு பாவம் செய்யாத ஒரு மனிதர் நமக்காக ருசியை அவர் ஏற்றுக்கொண்டனால பாவம் அறியாத நபர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் பாவமாகிறார். அந்த இடத்துல நல்லா கவனிங்க, பாவமாக்கப்படுகிறார். அப்ப இயேசு பாவத்தை ருசி பார்த்து நம்மளை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். வேணா திருப்புங்க, எபேசியர் 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 2:5 பாருங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப எல்லாவற்றிற்கும் நாம் அனுபவிக்க வேண்டியதை இயேசு இன்னைக்கு அனுபவித்திருக்கிறார். அப்ப பாருங்க, இப்பொழுது இயேசு கொடுக்கும் பாத்திரத்தை பற்றி அவர் சொல்றாரு, இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. இந்த உலகம் ஜீவனால் அல்ல, மரணத்தினால நிறைந்திருக்கிறது. உலகத்திலிருந்து வர வியாதிகள் எங்கேருந்து வருகிறது? மரணத்திலிருந்து வர. அதனால் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உலகத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறனால எதையும் நம்மளை தொட முடியாது. தப்பு. தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பு. நல்ல ஞானவான்கள், படித்தவர்கள், நல்ல பைபிளை படித்தவங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் மரணமும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, ஜீவனும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதான் சொல்கிறாரு, மரணமும் ஜீவனும் உன் முன்னால் வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணு? ஜீவனை தெரிந்து கொள். அப்போ ஜீவன் யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ என் பலன், ஆரோக்கியம், சௌக்கியம், உயர்வு, ராஜாக்களை உயர்த்துகிற உயர்வு, எல்லாவற்றிலும் இந்த பாத்திரம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அன்னைக்கு இயேசு சொன்னார், லூக்கா 22 பார்த்து முடிப்போம். லூக்கா 22, லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22, லூக்கா 22 19-20 பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். அப்ப இந்த பாத்திரம் இன்னைக்கு அவருடைய இரத்தமாகவே இருக்கிறது. அப்ப இந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாவங்கள் பண்ணிட்டேன்னு திகைத்து ஓடி 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 தூரம் ஓடி போகாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஐயோ பாவம் பண்ணிட்டேனே, என் உள்ள குற்றத்தினால நிறைஞ்சிருக்கிறதே, நான் என்னதான் செஞ்சாலும் திரும்ப திரும்ப பண்றேன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, உன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே வல்லமை கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, பாவம் செஞ்சிட்டியா ஓடிரு, நிற்கவே கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இது என்ன நினைவு கூறு. முதலாவது பாவத்தை அவர் சுமந்து விட்டார். நீ உன்னால பாவத்தை விட முடியாது. நிறைய பேர் குடியை விடணும் நினைக்கிறாங்க, குடியை விட முடியல. பாவத்தை விடவும் நினைக்கிறாங்க, விட முடியல. கர்த்தர் சொல்றாரு, என்ன நினைவு கூறும்படி இதை இன்னைக்கு நீ நினைவுக்கு கொண்டு வா. என்னால் விட முடியாது. உம்முடைய பந்தியை நான் அனுசரிக்கிறேன், உம்முடைய பந்தியை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்த கிருபையை நம்புகிறேன், இரக்கத்தை நம்புகிறேன். அந்த இரக்கத்தின் அடிப்படையில் வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என்னை தூய்மையாக்கும். இந்த அப்பம் என்னுடைய சரீரங்களில் நோய்களை எல்லாம் நீக்கி என்னை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த பாத்திரம் அவருடைய இரத்தம், திராட்சரசம் அல்ல, அப்பம் அல்ல. இதில் மிகப்பெரிய பலன் ரகசியம் இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தைகள், வேதம், வசனங்கள் உயிர் பெற்று இருக்கிறது. கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், யான் வரும் வரைக்கும் இதை என்ன பண்ணணும்? நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுறீங்களா? வீடுதோறும் அப்பத்தை பிட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2:46 பார்க்கலாம். இப்போ வீடுதோறும் அப்பத்தை நினைவு கூறுறீங்களா? தேவனுடைய சரீரத்தை நினைவு கூறுறீங்களா?
பலவீனர்கள் எல்லாம் பலனாய் மாறும்படி அவருடைய கல்வாரி சிலுவை நினைவு கூறுங்கள். இதில் தான் ஜீவன் இருக்கிறது. ஒரு 2 வசனத்தை பார்த்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 ரொம்ப முக்கியமான வசனம். இவ்வளோ பார்த்துட்டு இதை பார்க்காம விட்டோம் அப்படின்னா ரொம்ப இதாக போயிடும். 1 கொரிந்தியர் 10:16 வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அப்போ அவரோட உள்ள ஐக்கியம். நிறைய பேர் சொல்கிறாங்க அவரோட ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க. ஃபெலோஷிப் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவர் பிக்கிற அப்பமும் அவர் கொடுக்கறதில்ல, ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதும் இதை என் வரைக்கும் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 கொரிந்தியர் 11:25-26 பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் எழுதுவோம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன மரணம்? எல்லாவற்றையும் தம்மேல் சுமந்து கொண்டு இன்னைக்கு நீங்கள் மரணம் வியாதியிலிருந்து விடுதலையாகி இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த பாத்திரம் ரட்சிக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:32 நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:32 வசனம் பாருங்கள். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு வேணுமா? பாவத்திலேருந்து விடுதலை வேணுமா? வியாதியிலேருந்து விடுதலை வேணுமா? எல்லாவற்றையும் கர்த்தருடைய பந்தி நமக்காக கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் ஊற்றி இருக்கிறார். அப்போ இந்த பாத்திரத்தை பருகும் பொழுது எல்லாவற்றையும் நினைவு கூறுங்க. இன்னைக்கு இந்த பாத்திரம் எனக்காக சிந்தப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக சிந்தப்பட்டது என்பது? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது பாத்திரமாய் பானம் பண்ணாமல் விசுவாசித்து பானம் பண்ண கடவுள். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் பருகிறோம். இது உம்முடைய பிக்கப்பட்ட சரீரமாக இரத்தமாக இருக்கிற என்பதை விசுவாசிக்கிறோம். அன்று ஏவாள் அதை புசித்த பொழுது மரணத்தை ருசி பாசித்தாள். இதை இப்போ நாங்கள் பருகும் பொழுது ஜீவனை ருசிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுக்கு அதிபதியை நாங்கள் நம்புகிறோம். ஜீவனை எங்களுக்குள்ள பெருக செய்ய உம்முடைய பஸ்கா இந்த பந்தி எங்களுக்கு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பந்தியை நீர் வருமளவு நினைவு கூறும்படி என்று சொன்னீரேன். நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஜீவன் சுகம் பலத்தினால் நீர் நிறைக்கிறபடியால் துதிக்கிறோம். நீர் அவிதமாய் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.